ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2019 ஒரு ஃப்ரெஞ்ச் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் டிவி சீரீஸாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வெளியான மரியான். இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் நம்ம கதாநாயகியுடைய பேர் எமா. இவங்க பேசிக்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நாவலிஸ்ட்டு. அதுலேயும் ஒரு கதை எழுதுகிறாங்க, பல வருஷமாக எழுதுகிறாங்க. அது எப்படி சார் ஒரே கதையை பல வருஷமாக எழுதுவீங்க அப்படின்னு கேட்டால், அட இந்த ஹாரி பாட்டர்லாம் அடுத்தடுத்த பார்ட்டாக வருது இல்லையா, அந்த மாதிரி இவங்க ஒரு கதை தான், அதை பல பாகங்களாக எழுதி எழுதி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாகங்களுமே மிகப்பெரிய பெஸ்ட் செல்லிங் நாவலாக அந்த வருஷத்தில் வருது. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான ஒரு ரைட்டராக இருந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. இப்போ இந்த கதையுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஊர் ஒன்று காமிக்கப்படுது. ஒரு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு அம்மா பொண்ணு. அந்த பொண்ணு யார் அப்படின்னா, நம்ம கதாநாயகியுடைய சின்ன வயசில் ஃப்ரெண்டு. கதாநாயகியும் ஆக்சுவலி அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். இப்போ அவங்க இருக்கிறதா ஒரு சிட்டி மாதிரி டவுன் மாதிரி காமிக்கப்படுதே தவிர, அவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். கதாநாயகியுடைய அப்பா அம்மா எல்லாரும் அந்த ஊரில் தான் இருக்காங்க இப்பயும். இப்போ கதாநாயகியுடைய அந்த சின்ன வயசு தோழியான அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுடைய அம்மா, இப்போ கதாநாயகிக்கு என்ன வயசு இருக்குமோ அந்த வயசு தான் அந்த பொண்ணுக்கும். அந்த பொண்ணுடைய அம்மா திடீர்னு ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த அம்மா கேட்டால் நான் தான் மரியன் அப்படிங்குது. எப்படி நான் தான் சந்திரமுகி அப்படிங்கிற கதையா, அந்தம்மா நான் தான் மரியன் அப்படிங்குது. இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கதாநாயகி அவங்க எழுதின அந்த கதை இருக்கு இல்லையா, அது ஒரு ஹாரர் ஸ்டோரி. அதில் தான் அடுத்தடுத்த பாகங்களாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எழுதுகிற கதையில் சித்தரிக்கப்படுற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் அந்த மரியன். அந்த கதாபாத்திரம், அந்த புக்கை இந்த அம்மா அந்த நாவலை வரிசைக்கு எல்லா பாகங்களையும் 5 தடவை 10 தடவை இஷ்டத்துக்கு படிச்சுக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தை பயங்கரமாக உள்வாங்கி ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் அந்த மரியன் அப்படின்னு இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது இந்த அம்மா. இப்போ ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு நேர கிளம்பி தன்னுடைய பாலிய சிநேகிதியான கதாநாயகியை மீட் பண்ண வர்றாங்க. வந்தால் கதாநாயகி வழக்கம் போல் ரைட்டர்ஸ் எல்லாம் புக்கை சைன் பண்ணி ஆட்டோகிராஃப் போட்டு ஃபேன்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஈவெண்ட்டில் இருக்காங்க. அங்கே நேரம் வந்து இப்போ நீ மரியாதையாக ஊருக்கு கிளம்பி வர்ற அப்படின்னா, கதாநாயகியை தன்னுடைய பாலிய சிநேகிதியை பார்த்தோன்னா ஒரே ஆச்சரியம். எவ்வளோ நாள் ஆச்சு, உன்னை பார்த்து ஒரு 15 வருஷம் இருக்கும்ல, எப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இப்போ தேவையில்லை, இங்கே பிரச்சனை ரொம்ப அதி தீவிரமாக போய்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டில், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வர்ற. எதுக்கு அப்படின்னா, எங்கள் அம்மா நீ எழுதின அந்த கதையை படிச்சு போட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த மரியான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நான் தான் அப்படின்னு வீட்டில் இப்போ அமுலி தும்லி சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு எங்கள் அம்மா பிடிங்கி கொடுத்த பல்லு அப்படின்னு அந்த அம்மா தான் பல்ல தானே ஒரு கத்தியை வச்சு நம்பி பிடுங்கி இதை கொண்டு போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட காமி அப்படிங்கிற லெவலில் அந்த அம்மா பிடுங்கி கொடுக்க அந்த பல்லோட வந்து நிற்கிது இந்த பொண்ணு. கதாநாயகிக்கு ஒன்றும் புரியல, என்ன குடும்பம்டா இதெல்லாம் அப்படின்னு. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போல்லாம் வர முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு கேட்குற பாடில்லை. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு, நான் சொல்கிற விஷயத்துடைய தீவிரம் என்னங்கிறதே உனக்கு புரியலை, இங்கே எவ்வளோ பெரிய சம்பவம் நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போங்கிறது உனக்கு இன்னும் தெரியல, என் மரணத்துக்கு அப்புறமா அதனுடைய சீரியஸ்னஸ் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் கையில் வச்சுருந்த ஒரு சின்ன சிலுவை போட்ட ஒரு டாலரை கதாநாயகியை தூக்கி போட்டுட்டு அப்படி அவங்கள நோக்கி தூக்கி போட்டுட்டு நேராக மேலே இருந்து டப்புன்னு தூக்குல தொங்கி இறந்து போயிருது கதாநாயகி முன்னாடியே. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, ஒன்றுமே புரியலை. என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு புக் எழுதுனது அப்படி தப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி தான் உயிரையே கொடுத்துவிட்டா அப்படின்னா, இல்லை ஏதோ பிரச்சனை பெருசாக தான் இருக்கும் போல இருக்கு, நம்ம ஊருக்கே போவோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, கதாநாயகியுடைய ஊர் தான், அவங்க அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னதான் விஷயம்னு பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி கூட அசிஸ்டன்ட் மாதிரி இன்னொரு பொண்ணையும் கூட்டுக்கிட்டு அந்த ஊருக்கே போகிறாங்க. ஆனால் இவங்க அங்கே போனதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இதை சாமுவேல் போர்டின் அப்படிங்கிற ஒரு நபர் இன்னொரு நபரோட சேர்ந்து எழுதி கடைசியாக சாமுவேல் போர்டின் தான் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இது ஒரு டிவி சீரீஸு. மொத்தம் 8 எபிசோடு இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டெட் சீரீஸு இது. இதில் ஒரு எபிசோடுமே 36 நிமிஷத்துலேருந்து 52 நிமிஷம் வரைக்கும் ஓடக்கூடிய அளவில் டியூரேஷன் இருக்குது. ஓவராலாக 8 எபிசோடு பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி கரெக்டாக 6 மணி நேரம் பிடிக்கும். இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த சீரிஸ் ஒரு பிஞ்சே வாட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு வாட்ச் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ளாஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இருந்தும் முதல்ல இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் சீரிஸாக செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கேற்ற எல்லா விஷயங்களும் உள்ள இருக்குது. சூப்பர் நேச்சுரல் ஹாரர்னாவே நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அங்கங்கே சும்மா அள்ளு விடுற மாதிரி சீன்ஸ் இருக்கணும் சார், ஜம்ப்ஸ்கேர்ஸ் தெரிக்க விடணும் சார் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி சம்பவங்கள் நிச்சயமாக இருக்குது. ஆனால் அதை இவங்க பயங்கர டார்க் டோனாகத்தான் அந்த கதைக்களத்தையே செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வெறும் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு மிஸ்ட்ரி ஹாரர்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி ஹாரர் படங்கள் எப்படி இருக்குமோ இல்லை சீரியஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொதுவாக அந்த மாதிரி கதைக்களங்கள் அந்த டார்க் டோனில் தான் செட் பண்ணுவாங்க. என்னவோ இருக்குது, என்ன கருங்குமுன்னு இருக்கு ரூமு, அந்த கதவுக்கு பின்ன நிற்கிதோ இல்லையே, இந்த பக்கம் ஏதோ தெரியுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு மோடில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியே தான் அந்த அட்மாஸ்பியரை அவங்க செட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ
இது ஒரு அட்மாஸ்பிரிக் ஹாரர் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்க அந்த இடத்த செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு ஒரு சில இடங்களில், ஒரு சில எபிசோட்ஸில் இந்த டீம். இது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஆனால் இது ஸ்லோ பர்னிங் தான், இதுவும் ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி இது சூப்பர் நேச்சுரல், அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா கூட ஒரு சில மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸும் இதில் உள்ள இருக்கத்தான் செய்யுது. எதனால இப்படி ஒரு விஷயம் நடக்குது, ஹீரோயினுடைய அப்பா அம்மா எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்களை இவங்க கிளியர் கட்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஒரு சில விஷயங்களை நீங்களே புரிஞ்சுக்கங்க தம்பி, இதை ஸ்பூன் ஃபீல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலில் விட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் விக்டோரி டூபாயஸ் அவங்க தான் படத்துடைய இந்த சீரியஸுடைய கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கணக்கிச்சிதமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது போக இன்னும் 2 கதாபாத்திரம் இருக்குது. ஒன்று, நம்ம கதாநாயகியுடைய அந்த பாலிய ஸ்நேகிதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மாவாக ஒரு லேடி பண்ணுவாங்கல்ல, நான் தான் மரியன், நான் தான் சந்திரமுகி, அந்த அம்மாவுடைய பார்வையே ஒரு மாதிரி ஒரு மிரட்டலான ஒரு பார்வை பாது. அதை பார்க்கும்போதே நமக்கு எப்பா இது ஏதோ இதுவே பேயாக தான் இருக்கும் போலியே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்துடுது. அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்டுடைய முக அமைப்பே அப்படி இருக்குது, அது வேறு மேட்ரு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க அவங்க. சரியான ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. அதே மாதிரியே கதாநாயகியுடைய அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு லேடி கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் அவங்களும் என்ன தேவையான விஷயங்கள் என்ன பண்ணணுமோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இதனுடைய டிஐடிமுடைய ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும், டெக்னிக்கல் சைடில் அட்டகாசமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் போக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டைமில் ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருந்திருக்கும் போல தெரியுது. ஹீரோயினுடைய அப்பா அம்மாவுக்கு பாவம் காஸ்டியூமே கொடுக்காம விட்டாங்க கடவுளா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அது ஏன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸுங்கிறது வந்ததுக்கான காரணமே அதுதான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஹிடன் டீட்டெயில் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள் என்ன ஏதுன்னு தெரியும். இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 8 எபிசோடு ஓடுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக 6-6.5 எபிசோடை தாண்டி இருக்கவே கூடாது. இவங்க தேவையில்லாத ஒரு சில கதாபாத்திரங்களை எழுதி, தேவையில்லாத ஒரு சில காட்சி அமைப்புகள் அப்படின்னு எல்லாத்தையும் சித்தரித்து 8 எபிசோடு நீ இழுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்திருக்காங்க போல தெரியுது. டெஃபினட்டாக கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது இன்னுமே செம்ம இம்பாக்ட் அந்த சீரிஸ் முடியும் போது விடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இதில் நம்ம கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இருக்குது. அது நான் சொல்ல விரும்பலை. அது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாகவே இருக்கட்டும். நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. ஆனால் கண்டிப்பாக 6 எபிசோடில் இவங்க முடிச்சிருக்கலாம். ஒரு சில காட்சிகளை இவங்க காட்சியை அது கன்சீவ் பண்ணப்பட்ட விதமே லென்த்தாகத்தான் கன்சீவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனாலேயே கொஞ்சம் ஸ்லோ மோடில் கொஞ்சம் லேக்கிங்காக போதவங்க அப்படிங்கிற ஃபீலு ஒரு சில எபிசோட்ஸில் ஒரு சில காட்சிகளை கடக்கும்போது நமக்குள்ளே தோணத்தான் செய்யுது. இன்னொரு விஷயம், ஏற்கனவே இந்த சீரியஸு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸ் கிட்டலாம் பயங்கரமாக பேர் வாங்கிருச்சு உலகம் முழுக்க. இதில் இந்த சீசன் 1க்கு டெஃபினட்டாக சீசன் 2க்குள்ளே உள்ளே போகிற மாதிரி லீடும் விட்டுருக்காரு இயக்குனர். அவர் ஆக்சுவலி 3 சீசன் அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் எழுதியிருந்தாப்பலையாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கு. ஆனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போதும், இதுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, உலகம் முழுக்க பார்வையாளர்கள் நிறைய பேர் இந்த சீரிஸை பார்த்துருந்தா கூட இது பேசிக்காக ஒரு ஃப்ரெஞ்சு சீரீஸ். ஆனால் ஃப்ரான்ஸில் வியூவர்ஷிப் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த சீரீஸுக்கு. அதனால் நீங்கள் ஆத்தின வரைக்கும் போதும், கடையை சாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல தெரியுது. அதனால் இதை ஒரே சீசனோடய முடிச்சிருச்சு இந்த டீமு. இது இன்னுமே கூட இன்னும் அடுத்தடுத்த சீசனுக்கான உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அது சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். என்னங்கப்பா பொசுக்குன்னு முடிச்சு விட்டீங்க அப்படி முக்கியமான இடத்துல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. இதுவும் உங்களுக்கு தோணலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதுக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. எக்கச்சக்கமான நியூரிட்டி சம்பவங்கள் உள்ளே இருக்குது. அதனால் ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்ருவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இருக்குது. பல லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங் இல்லை. தெளிவாக சொல்லிட்டேன், தமிழ் டப்பிங்கில் இந்த சீரிஸ் இல்லை. பட் பார்க்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸ் தான் இது. ஆனால் நீங்கள் ஸ்லோ பர்னிங் மிஸ்ட்ரி ஹாரர் சீரிஸ் இல்லை படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸ் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.